ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சின்னதாக ஒரு காய் வச்சு சூப்பராக ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி நெல்லிக்காய் துவையல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 5 பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து வெட்டி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப வந்துட்டு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நான் வந்து 5 காய்க்கு ஏற்ற மாதிரி 2 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே அளவு வந்துட்டு எடுத்து பாருங்கள். இல்லை சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1.5 கை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும் சின்ன வெங்காயம். அதனால் அந்த டேஸ்ட்டே இல்லாத போயிடும். உங்களுக்கு வந்துட்டு நெல்லிக்காயில் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் துவர்ப்புன்னு வந்துட்டு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் இதில் ஏதாவது புளிப்பு இனிப்புன்னு சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டே வந்துட்டு சுத்தமாக தெரியாது. அதனால் நீங்கள் கவனமாக எதுவுமே கூட குறையலாமல் கரெக்டான குவான்டிட்டி போட்டு செய்யுங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்போ நெல்லிக்காய் வந்து கழுவிட்டு நம்ம தோலோடு தான் வந்து வெட்டி எடுக்கணும். தோல் இல்லாமல் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு சீவிர மாதிரி வந்து சீவி எடுக்கக்கூடாது. ஏன்னா தோலில் தான் வந்துட்டு நிறைய சத்து இருக்குது. நடுவில் அந்த சீடை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்க அந்த சதை எல்லாத்தையுமே வந்துட்டு வெட்டி எடுத்துடணும். சில காயில் வந்துட்டு ஒரு மாதிரி லேஸாக வந்துட்டு உள்ளே ஒரு கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பாருங்கள், அடுத்த காயில் வந்துட்டு அப்படி தான் இருக்குது, நான் காட்டுறேன். நீங்கள் அந்த மாதிரி காய் இருக்கும்போது லேஸாக வந்துட்டு கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காய் வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டுறக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் கொட்டை மட்டும்தான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் பாருங்கள். நான் சொன்னால லேஸாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே காய் ஃபுல்லாக வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு நீங்கள் அடுத்த இடம் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி காயை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா காயுமே வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நான் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு 8 காய் வந்துட்டு 10 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப சீப்பாக தான் விற்கிது. ஆனால் எனக்கு இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு 85 ரூபாயோ 90 ரூபாயோ சொல்லியிருந்துச்சு. ஆனால் சந்தையில் மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப சீப்பாக தான் விற்கிது. அதனால் நான் அங்கே வாங்கிட்டு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மல் சைஸ் வந்துட்டு ஒரு 5 காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 7 காய் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 4 காய் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள் 2 தக்காளி தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதோட வந்து நான் கொஞ்சம் புளியும் வந்துட்டு சேர்த்து தான் வந்துட்டு அரைப்பேன். அதனால் வந்துட்டு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு புளி போட பிடிக்காதுங்கிறவங்க இன்னும் 2 தக்காளி வந்துட்டு சேர்த்தே எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை எனக்கு புளி வந்துட்டு அதிகமாக இருந்தால் தான் பிடிக்குன்றவங்க ஒரு தக்காளி எடுத்துகிட்டு புளி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதோட வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகா வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 2 மிளகாயும் கலந்து போட்டால் தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சின்னூண்டு, அதாவது அப்படியே நவப்போது வந்துட்டு 7 புளி வந்துட்டு கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் தக்காளி போட்டிருக்கிறதுனால. ஒரு 4 பத்த தேங்காய் வந்துட்டு நல்லா வந்துட்டு துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்கிறதுக்கு வந்துட்டு பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வானலில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக வந்துட்டு கடுகு, கொஞ்சமாக வந்துட்டு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு சின்ன ஜீரகம், இது 3த்தையும் வந்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இருக்குன்னா பெரும்பாலும் போடாதீங்க. இல்லை பிடிக்குன்றவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து போட்டு செய்ய மாட்டேன் துவையலில். பாருங்க, அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்ச உடனேவே நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்மளோட நெல்லிக்காய், அதை வந்து முதல்ல போடுங்க. ஏன்னா காய் வந்து கொஞ்சம் வேகணும்ல, அதனால் வந்துட்டு முதல்லே போட்டோன்னா உங்களுக்கு எண்ணெயில் நல்லா பட்டு சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதனால் வந்து நெல்லிக்காய் வந்து முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மிளகா, வெங்காயம், புளி இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு பச்சை மிளகாயே ஃபுல்லாக பிடிக்கணுனாலும் நீங்கள் தாராளமாக பச்சை மிளகாவே எடுத்துக்கலாம். இல்லை வரமிளகா பிடிக்கணுனாலும் எல்லாமே வந்துட்டு ஆப்ஷன் தான். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு 2 டேஸ்ட்டுமே பிடிக்கும்ட்டு நான் 2மே வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் போட்டு லேசாக வந்து கிண்டி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு போடும்போதே நீங்கள் வந்து கொஞ்சமாக அனல் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நிறையா வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் போடுறதுக்குள்ளே காய் ரொம்ப வந்து கரிஞ்சிடும். அப்புறம் டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக போயிடும். அதனால் லேசான அனல் வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஏற்றி விட்டு நீங்கள் வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வெங்காயமும் காயும் வதங்கிறதுக்கு லேசாக வந்துட்டு கல் உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப நிறையா வந்துட்டு முதல்ல உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா அளவு தெரியாமல் வந்து கச்சிடும். அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு முதல்ல வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. பெரிய நெல்லிக்காயை வந்து பெரும்பாலும் எல்லாருமே ஊறுகாய் தான் வந்து போட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு தயிர் சாதம் இல்லைனா ரசம் சாதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஊறுகாய். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் துவையல் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, இல்லை நீங்கள் குழம்பு சாம்பார் எதுவுமே வைக்கலனாலும் நீங்கள் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லா மாதிரியுமே வந்துட்டு அந்த துவையல் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் அதனால் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். அப்போ காய் வெங்காயம்லாம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தக்காளி, ஒரு 3 பல் வந்துட்டு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி
கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. நீங்கள் முதல்ல போட்ட உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லை லேசாக நீங்கள் தக்காளிக்கு மட்டும் உப்பு போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு நீங்கள் மிதமான தீயில வச்சு வதக்கி விடுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த நெல்லிக்காய் வந்து வேகணும். இடையில வந்து நீங்கள் லேசாக வந்து கரண்டி வச்சு அதை பார்த்துக்கோங்க நெல்லிக்காய் வந்துட்டு வெந்துருச்சான்னு. ஏன்னா வேகாமல் அரைச்சாலும் ரொம்ப அந்த புளிப்புத்தன்மை நல்லா இருக்காது. அதனால் நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் தெளிச்சுலாம் நீங்கள் வேக வைக்க வேணாம், நீங்கள் வதக்கிறதுலேயே வந்துட்டு அது நல்லாவே வெந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி துவையல் வந்துட்டு செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு மஸ்ட்டு ட்ரை வந்துட்டு இந்த துவையல். நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த ஜூஸை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு அந்த துவையல் நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த துவையலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம வந்து தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால இதை வந்துட்டு வெளியே வந்து வைக்க முடியாது. நீங்கள் அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றீங்கன்னா வெளியே வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் தேங்காய் போடுறதுனால. நான் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இருக்கிற துவையெல்லாம் விட்டுட்டு இந்த காயில் ஏன் துவையல் செய்கிறோன்னு கேட்டால், நெல்லிக்காயில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நமக்கு ஒரு சொட்டு ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஒன்று வாங்கி வாங்கி கொஞ்சம் ஒன்று எடுத்தோம்னாலே நமக்கு ஒரு 2 மணி நேரம் வரும் எனக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு பொறுமையாக சாப்பிட்டுட்ருப்பேன். நீங்கள் வந்து ரொம்ப வந்துட்டு வயசாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு சீக்கிரமாக வந்துட்டு வயசு வந்துட்டு ஆகக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்கள் தோல் வந்து சுருங்கவே சுருங்காது, நல்லா வந்து இளமையாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதயத்துக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. பாத்ரூம் வந்துட்டு சரியாக போக மாட்டேங்குது, யூரின் பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதை எடுத்துக்கோங்க. உங்கள் அந்த சிறுநீரத்தில் ஏதாவது பாதையில் கல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கிளியராகி உங்களுக்கு நல்லா வந்துட்டு யூரின் போகும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங்காக வந்துட்டு தேங்காவை போட்டு நம்ம வதக்கக்கூடாது, 2 கிண்டி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆற வச்சிடலாம். மூட்டு வலி இருக்கவங்க, சின்ன வயசுல இளநர் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதில் விட்டமின் சி, அப்புறம் வந்துட்டு பாஸ்பரஸ், உங்களுக்கு கால்சியம், புரதசத்துலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்காது. ப்ளஸ் வந்துட்டு கண் பார்வை ரொம்ப வந்துட்டு கிட்ட பார்வை, தூர பார்வைங்க இருக்கவங்க, கண்ணாடி போட்டுட்ருக்கவங்களாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு வந்துட்டு ரெசிபின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான காய் வந்துட்டு இதை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த மாதிரி துவையலாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி டைப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நெல்லிக்காயில். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு ஆறிப்போச்சு. நம்ம ஏற்கனவே போட்ட உப்பு இல்லாமல் லேசாக வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன் அந்த துவையலுக்கு மட்டுமே. பாருங்கள், கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி, ரொம்ப சட்னி மாதிரி வேணுன்றவங்க நீங்கள் அந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி அடிச்சுக்கலாம். நான் ஸ்டோர் பண்ணுறதுனால நல்லா வந்துட்டு திக்காக அடித்து வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பாருங்கள், துவையல் கன்சிஸ்டன்சியில் தான் வந்துட்டு எனக்கு வேணும். நான் அதே ஸ்டேஜில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். எல்லா நெல்லிக்காயுமே வந்துட்டு நல்லா அரைப்பட்டுரும். இதுவுமே வந்துட்டு பாதியில் அரைப்படாமலாம் நிற்காது. பாருங்கள், எனக்கு 5 நெல்லிக்காய்க்கு 1 கிண்ணி வந்துட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி வந்துட்டு கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த துவையல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு சொல்வீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் துவையல். அந்த வரமிளகா போட்டதுனால நமக்கு வந்துட்டு அந்த கலர் வந்து மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.